ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மருதா ஆரி டிசைனர்ஸ். இன்றைக்கி கிளாஸ் 10ல் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் என்னென்னா ஹெர்ரிங் போன் ஸ்டிச். இந்த ஸ்டிச் எதுக்காக மெயினாக நம்ம போடுவோம் அப்படின்னா, நமக்கு நீடில் ப்ராக்டிஸ் நல்லா இருக்குங்கிறக்காக தான். இந்த ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா அப்பு, டவுன், ரைட், லெஃப்ட் நீங்கள் எல்லா டைரெக்ஷன்லேயும் சேம் டைமில் உங்கள் ஹேண்டை ரொட்டேட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்பீடு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்டிச் போடுறதுக்கு ஜிக்ஜாக் ஸ்டிச் மாதிரியே 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் ட்ரா பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ஜிக்ஜாக் லைன் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு ஜிக்ஜாக் ஸ்டிச்சுக்கு எப்படி ஒரு எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி டவுன்லேருந்து அப்வர்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். டவுன்லேயே குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட் எடுத்த உடனே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா செயின் ஸ்டிச் சேஃபாக இருக்கும். அப்பில் போயிட்டு நீங்கள் அந்த ட்ரையாங்கிளோட எட்ஜில் கரெக்டாக குத்தி ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டு முடிச்சுட்டு அது கீழே கொண்டு வரக்கூடாது. கீழே கொண்டு வருவாமல் ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் ப்ளஸ் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வரும்போது நீங்கள் கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜில் போடணும். ஷார்ப் எட்ஜில் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இங்கேயும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்டிச் போடணும். இப்படி நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே போகும்போது நம்ம அப்வர்டில் போவோம். அங்கேருந்து மறுபடியும் நம்ம லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணுவோம் நீடில், செயின் குட்டி செயினுக்கு. திருப்பியும் அங்கேருந்து டவுன்வர்ட்ஸில் நீடில் ரொட்டேட் பண்ணுவோம். இங்கே வரும்போது நம்ம ரைட் சைடு நீடில் ரொட்டேட் பண்ணுவோம். இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டுகிட்டே வாங்க. ஹெர்ரிங் போன் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. ஜிக்ஜாக் மாதிரியே தான், ஆனால் அந்த ஷார்ப் எட்ஜில் ஒரு குட்டி குட்டி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். கவனமாக பாருங்கள், நான் இந்த ஸ்டிச் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாமல் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச் புரியும். இப்போ கீழேருந்து மேலே கொண்டு வந்திருக்கேன். நான் ட்ரையாங்கிளோட எட்ஜில் போடுறேன். அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குட்டி செயின் போட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு முடிக்கிறேன். திருப்பியும் கீழே கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அங்கேயும் லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பியும் மேலே கொண்டு போகிறேன். நீங்கள் ஒரு ட்ரையாங்கிளோட எட்ஜுக்கும் வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம எந்த பக்கம் குத்துறோமோ அதுக்கு உள் சைடு முன்னாடி ஸ்டிச்சுக்கும் இப்போ குத்துன அந்த ஸ்டிச்சுக்கும் சென்ட்ரலில் போடணும் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் அழகாக வரும். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்சு அந்த ட்ரையாங்கிள் இடத்துலையும் ஜிக்ஜாக் மாதிரி ஷார்ப்பாக முடியாமல் உங்களுக்கு ஒரு குட்டி குட்டி ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டிச் போட்டு முடிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், குட்டி குட்டி ட்ரையாங்கிளாக எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிச் முடிச்சுட்டு எப்பயும் போல் நீங்கள் எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த டைம் தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேறு வீடியோஸோட லிங்க்கெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் வேறு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். என்னோடய ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டிச்சும் போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சு மட்டும் போடாதீங்க. தயவு செஞ்சு ஒரு இமேஜ் மேலே அதை ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இந்த ஸ்டிச்சை இன்னும் அழகாக தெரிய வைக்கிறதுக்காக நான் இந்த சென்டரில் தெரிகிற கேப்கெல்லாம் கம் போட்டு நார்மல் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு பீட்ஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டு பழகினதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாட் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் கேப் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாலும் ரொம்ப அழகாக தெரியும். இந்த ஸ்டிச் இன்னும் ரொம்ப அழகாக எடுத்து காட்டும். இந்த ஸ்டிச்சை நீங்கள் நார்மல் குர்த்தியோட நெக்லேயோ இல்லை ஹேண்டோட ஸ்லீவ் பேட்டர்ன்லேயோ இல்லை குட்டிஸோட ட்ரெஸ்லேயோ பட்டுப்பாவோட சட்டை இந்த மாதிரி இருக்கிறதுலையோ போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நல்லா நீடில் ப்ராக்டிஸும் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சூஸிங் மருதா ஆரி டிசைனர்ஸ்.